வணக்கம்ங்க. எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் கத்திரி நாற்று நடலான்னு வந்தேங்க. அது என்ன நாற்று, என்ன ரகம், எப்படி வருங்கிறத வாங்க இந்த பதிவில் பார்க்கலாம். உழவுன்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த காட்டில் ரெண்டே உழவு தாங்க. முதல் பார்த்தீங்கன்னா 5 கலப்பை போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு திருப்பி பார்த்தீங்கன்னா காட்டை ஒரு நாள் ஆற போட்டுங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ரோட்டோட்டர் கூட்டிகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு திருப்பி விட்டு போட்டு பார்த்தீங்கன்னா சொட்டு நீர் ரோசில் பூரா பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே இழுத்து விட்டுங்க. சொட்டு நீர் காடுங்கிறதுனால பார்த்தீங்கன்னா இந்த காட்டில் பாறைலாம் எதுவும் ஓட்டலிங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா 5 அடி குச்சி வெட்டி பார்த்தீங்கன்னா 5 அடிக்கு பார்த்தீங்கன்னா அளவு வச்சு கரெக்டாக சொட்டு நீர் ரோசில் பூரா இழுத்து விட்டுங்க. நர்சரியில் போய் நாற்றுகளெல்லாம் வாங்கி வச்சு போட்டு பார்த்தீங்கன்னா பொழுத நேரமாக போய் அப்படியே பார்த்தீங்கன்னா தண்ணி எடுத்துகிட்டு போட்டு கொஞ்சம் நேரம் ஓட போட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே நாற்றுக்குள்ளே பூரா நடவரக்க ஆரம்பிச்சிட்டுங்க. இந்த கத்திரிக்காய் பேர் பார்த்தீங்கன்னா நீல கத்திரிக்காய்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா நர்சரியில் முன்னாடியே சொல்லி வச்சுருந்தா மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு விதை போட்டு நாற்றை முளைக்கு போட்டு தருவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது நம்ம லோக்கல் மார்க்கெட்டு பார்த்திங்கன்னா இந்த சத்தி இந்த மாதிரி மார்க்கெட்டுக்கெலாம் போனோம்னா இழக்காதுங்க. நம்ம ஏரியாவில் பார்த்திங்கன்னா பவானி காய் தான் அதிகமாக போட்டு போயிட்டுருக்குதுங்க. அதனால் பார்த்திங்கன்னா இதை நாங்கள் இது கேரளாவுக்கு போட்டு விட்ருவோங்க. அதே மாதிரி அந்த கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா நாற்று வச்சதுலேருந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60 நாளில் பார்த்திங்கன்னா காப்புக்கு வந்துடுங்க. காப்புக்கு வந்ததும் பார்த்திங்கன்னா ஒரு 7 மாதத்து வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்லா காய் உரிக்கலாங்க, நல்லா பக்குவம் பண்ணால். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாற்று நட்டுனதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பதிவை எடுத்து வச்சுக்கிறேங்க. அதையும் ஒரு பார்த்துருங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த காட்டில் கத்திரிக்காட்டில் வந்து களை வெட்டுறது மற்றதை உரம் போடுறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு பதிவு எடுத்து போடலான்ட்டு இருக்கிறேங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ணிடுங்க.